மேகினால யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஆனியன் டொமேட்டோட டச்சோட வச்சு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா சாட்வே பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 3 பேக்கெட்ஸ் மேகி. ஸோ அதுக்கு நான் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பச்சை மிளகா, நான் 4 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ நிறைய ஆட் பண்ணும்போது சைனீஸ் டேங்கி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். டொமேட்டோ வந்து நல்ல டோட்டலாக இதானதுக்கப்புறம் சாட்மே ஆனதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போல இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 பேக்கெட்ஸ்க்கு நான் வந்து ஒரு 500 ml அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மேகி மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. 500 ml நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சூப்பி டைப் வேணும்னா நீங்கள் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் 2 பேக்கெட் மட்டும் மேகி மசாலா போட போகிறேன். ரொம்ப மசாலாஸ் போட்டால் ஓவர் டேஸ்ட் ஆகிடும். 2 இல்லைன்னா 1 பேக்கெட் மசாலா போட்டாலே போதும். இப்போ பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மேகி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணி மூழ்கிற அளவுக்கு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதில் நான் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கூட வேண்டாம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போதும். நல்ல சூப்பரான மேகி நமக்கு ரெடி ஆகிடும். நான் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தா மேகி வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள்.